அனைவருக்கும் வணக்கம். தி தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இப்போ நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அவசியமானது நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்ச்சி சப்ஜெக்ட் என்னன்னா ஆன்லைன் ஸ்கேம். இது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்தது தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆன்லைனில் 2-3 நிறைய ஸ்கேம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு அதோடைய பாஸ்வேர்டு, ஒரு இடத்துல போய் பணம் எடுத்துகிட்டு வர்றோம், அதை அப்படியே கீழே ஏதோ ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்மளுடைய டெபிட் கார்டோடைய நம்பர் பாஸ்வேர்டு முதற்கொண்டு அதில் எடுக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. அவங்க வெளியே தான் நிற்பாங்களாம். உள்ளர ஏதோ ஒரு மாதிரி கார்பன் மாதிரி ஏதோ வச்சுட்டு நம்ம வெளியே போன உடனே அதே இதை அப்படியே பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ஃபுல் பணத்தையும் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சில இடங்களுக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோம், சில அமேசான்லேயோ இல்லை சில ப்ரைவேட்டு கார்ட்டு அது இதுன்னு சொல்லி நிறையா இதுக்கு நம்மளுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பரை போட்டு அதில் பாஸ்வேர்டு கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம அதில் பின்னாடி உள்ள ஒரு 3 நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொடுக்குறோம். அது என்றைக்கு வேலிட் டேட்டு, நம்ம அந்த கார்டில் என்ன நேம் இருக்கும், இத்தனையும் கேட்டு அவன் நம்மகிட்ட வாங்கிக்கிறான். அதை வச்சு அவங்க பாஸ்வேர்டை எப்படியோ ஒரு சில சாஃப்ட்வேர் இருக்குது பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு வகையில் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதை வச்சு அவங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே தெரியாது. சில பேர் ரொம்ப 5000 10,000 வச்சுருப்பாங்க, 1000 கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதம் சம்பள பணம் வரும், உடனே பணத்தை எடுத்து அது கொடுக்குறத கொடுத்துட்டு கையில் பார்த்தா ஒரு 1000 ரூபா இருக்கும். ஆனால் சில பேர் அக்கௌண்ட்டு ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, சில சொத்து விற்றுருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இதில் ஒரு பல லட்சக்கணக்கில் பணம் போட்டிருப்பாங்க, சேஃப்டியாக பேங்க்கில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதே இது இவங்க ஆன்லைனில் பொருள் வாங்குறது அல்லது இந்த மாதிரி ஏடிஎம் சென்டரில் போய் பணம் எடுக்கிறது, இல்லை யார்கிட்டையாவது இந்த கார்டை கொடுத்து அந்த பாஸ்வேர்டை சொல்லி பணம் எடுத்துகிட்டு வான்னு யார்கிட்டையாவது அனுப்புறது. இவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஏன்னா ஒருத்தர் பணம் தேவைன்னா இதை வச்சு அவர் நீங்கள் 10,000 எடுத்துகிட்டு சொல்லியிருப்பீங்க, கூட ஒரு 10,000 அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட்டை செக்கப் பண்ணால் உடனே தெரிஞ்சிடும், உங்களுக்கு மெசேஜ் வரும். சில பேருக்கு அந்த மெசேஜ் பார்க்குற பழக்கமே இல்லை. என்ன இந்த மெசேஜ் என்னென்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்குற பழக்கம் இல்லை. ஆனால் பேங்க்லேருந்து மெசேஜ் வருது, இந்த அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ பணம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி வரும். சில இது பெரிய தொகையாக இருந்தால் கூட அந்த பணத்தை கொடுக்கலாமான்னு கூட மெசேஜ் வரும். அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி ஆன்லைன் ஸ்கேமுக்கு இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஒரு இதாக இருக்குது. இதே போல் ஆன்லைனில் நம்ம சில பொருள் ஆர்டர் பண்ணுறோம். இப்போ புதுசாக கார்ட்டு என்னென்னமோ நிறையா புது பேர் வருது, எஃப் கார்ட்டு அது இதுன்னு. இதில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர்னால் சின்ன ஸ்க்ரூ டிரைவர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே பிரித்து பார்க்குற மாதிரி ஒரு இது நான் பார்த்தேன். ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். உடனே சரின்னு நான் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். 1000 ரூபா தானே, அதில் முன்னாடியெல்லாம் நம்ம பணம் கட்டணும். இப்போ சிஓடின்னு சொல்லி கேஷ் ஆன் டெலிவரி அதில் கொடுக்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு போட்டாச்சு. நான் அன்னைக்கு டேட்டில் நான் வெளியில் இருக்கேன். இந்த டெலிவரி பாய் முதல் நாள் வந்திருக்காரு, நான் இல்லை. மறுநாள் விட்டுட்டு மறுநாள் அந்த பொருள் டெலிவரி வேணுமான்னு மெசேஜ் கேட்குது. சரி கொடுங்கன்னு சொல்லி போடும்போது அவர் வந்துட்டார். நான் பக்கத்தில் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு, என்ன சார் இது, என்னப்பா வந்திருக்குன்னா இது மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோப்பா கட்டணும், 1000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவரே சொல்கிறார், என்ன சார் நீங்கள் இது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறீங்க, நிறைய இடத்துல இது மாதிரி ஆர்டர் பண்ணுறோம், ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டோன்னா இதை திருப்பி வாங்க மாட்டோம். அதனால் நீங்கள் ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணுங்கள், யோசனை பண்ணி ஆர்டர் கொடுங்க. இதில் நிறையா ஏமாத்துறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும், வீட்டில் டெலிவரி கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கட்டுமா, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாங்க. எனக்கு உடனே பயமாயிடுச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஏதோ ஒரு பொருள் வாங்கி நான் ஏமாந்துருக்கேன். எலக்ட்ரானிக் பொருள் ஒரு சின்ன ஷர்ட் மாதிரி கூட வாங்கியிருக்கேன். அது மாதிரி வாங்கி நிறையா நம்ம சில பேர் நண்பர் சொல்கிறாங்க, சார் என்னோட சைஸு 42, அவன் அனுப்பிச்சது 30 அனுப்பிச்சிருக்கான். சின்ன குழந்தைக்கு தான் அந்த சட்டையை போட முடியும், நான் எங்கே போய் ரிட்டர்ன் பண்ணுறது,
கிட்டத்தட்ட 1500 போச்சு அப்படிங்கிறாங்க. நான் உடனே உஷாராயிட்டு சரிப்பா இல்லைப்பா அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிச்சிரு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே போட்டிருந்தது ஒரு ஷூ ஒன்று போட்டிருந்தேன். 450 தான் போட்டிருந்தேன். அருமையான ஷூ, பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி பரவாயில்ல 450 தானே அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் ஸ்கேம் இருக்குது. இவன் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு கடைசியில் 2 நாளில் பிஞ்சு போகும். அதனால் ஈஸியாக ஏமாத்துறாங்க. ஆன்லைனில் நம்ம ஃபேஸ்புக் பார்க்குறோம், இது மாதிரி நிறைய சைட்டில் பார்க்கும்போதே இது அந்த பொருளை அட்ராக்டிவாக விளம்பரம் கொடுக்குறாங்க. அதை நம்பி ஏமாற வேண்டாங்கிறத நான் ஒன்று கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஸ்கேமில் பார்க்கும்போதா ஆன்லைன் அரெஸ்ட். எனக்கே கூட ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் ஏதோ பொருள் அனுப்பிச்சிருக்கீங்க, அது அஃபென்ஸ் வந்தது, போதைப் பொருள் மாதிரி இருக்குது. நம்பர் என்னடான்னு பார்த்தா இந்தியா நம்பர் இல்லை. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா யூகேலேருந்து வந்திருக்கு. +44 அப்படிங்கிறது நம்பருடைய ஆரம்பம். +1 வந்தால் அமெரிக்கா, +44ன்னு வருது. அப்போ பார்த்தோன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே நான் ஃபோனை, அந்த அம்மா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நம்ம அதை பேச அந்த வார்த்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் அஃபென்சிவ் குட்ஸ் அனுப்பியிருக்கீங்க, மாட்டிக்கிடுச்சு, உடனடியாக நீங்கள் இந்த நம்பரை கால் பண்ணுங்கள், எங்கள் சீனியர் ஆஃபீஸர் பேசுகிறாரு, கஸ்டம்ஸ் அது இதுன்னு பயமுறுத்தி உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, உடனடியாக நீங்கள் இதுக்கு பணம் கட்டணும், இல்லை நேரடியாக அரெஸ்ட் பண்ணி உங்களை இங்கே கொண்டு வந்துடுவாங்கன்னு நிறையா பயமுறுத்தி. அப்போ அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், தமிழில் கூட பேசுவார். சார் நான் உங்கள் ஊர் தான், நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும், உடனே இந்த நம்பருக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க, உங்கள் இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன் பாரு. இல்லைங்க 2 லட்சம்லாம் முடியாது, என்னால் இவ்வளோதான் முடியும், ஒரு 10,000 அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் நேராக இப்போ உங்கள் வீட்டுக்கு இப்போ தேடி வந்துட்டுருக்காங்க, 15 நிமிஷம் தான் டைமு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டியது இல்லை. நம்ம அந்த இதை க்ளோஸ் பண்ண பிறகு க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்கள், உங்கள் செல்லில் அந்த நம்பர்களை பிளாக் பண்ணுங்கள். இது மாதிரி இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்படி ரொம்ப மிரட்டினாங்கன்னா நேரடியாக நான் எங்கள் ஏரியா ஸ்டேஷனுக்கு வர்றேன், நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். எந்த இதுவும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம பிரதமர் கூட பேசியிருக்கிறதா சொன்னாங்க. அதனால் யாரும் இது மாதிரி ஆன்லைன் அரெஸ்ட்டுக்கு பயப்பட வேண்டாங்கிறத சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, நம்மளை மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல். பக்கத்துலேருந்து கூட ஃபோன் பண்ணுற மாதிரி தமிழ்லேயே பேசி மிரட்டுவாங்க. அது பயப்பட வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் நீங்கள் நேரடியாக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நேரடியாக ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க.